தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாற்றுத்திறனாளிகளின் 4 வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் முன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் 4 கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகள் பென்ஷனுக்காக அப்ளை செய்து பல வருஷங்கள், ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலாகிறது. அவங்களை பென்ஷனுக்காக நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கவனிக்க வேண்டிய நிலை தவறி இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. மத்திய மாநில அரசுகள் மாற்றுத்திறனாளிகளை, குறிப்பாக மத்திய அரசு திவ்யாங் ஜன், தெய்வத்தின் குழந்தைகள் என்று சொல்லிவிட்டு தெய்வத்தின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல், அவர்களுக்குரிய நிதியை ஒதுக்காமல், அவர்களுக்கான 100 நாள் வேலையை கூட ஏறக்குறைய 10,000 கோடி நிதியை வெட்டி பாதிப்புக்குள்ளாக்கி அவர் மத்திய அரசை ஆட்சி செய்யும் நம்முடைய பிரதமர் அவர்கள் தெய்வமாக மாற விரும்புகிறார். தெய்வத்தின் குழந்தைகளை நடு தெருவிலே விட்டு இருக்கிறார். ஆக இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது. இந்திய நாட்டினுடைய குடிமகன்களாக பிறந்திருக்கிற நாங்கள் இந்திய நாட்டினுடைய வருவாய்க்காக ஜிஎஸ்டி வரியை செலுத்திக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று போராடி கொண்டிருக்கிறோம். 2வது கோரிக்கையாக 100 நாள் வேலை, MGNRGS திட்டத்தில் 100 நாள் வேலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு கூலி கொடுக்கணும். இன்னைக்கு முழு கூலி 319 ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இதை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அரசு அதிகாரிகள். 2007 இருந்து அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு கூலி கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனத்துக்கேற்ற வேலை கொடுக்கணும், அனைவருக்குமே வேலை கேட்டு மனு கொடுக்கிற எல்லாருக்குமே 100 நாள் வேலை கொடுக்கணும். 100 நாள் வேலை கொடுக்க முடியாத பட்சத்தில் கொடுக்கப்படாத நாட்களுக்கு பாதி நாள் கூலி கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்துல தெளிவாக குறிப்பிட்டு இருந்தோம். பல மாவட்டங்கள்ல இதை அமல்படுத்துறதுக்கு அதிகாரிகள் தடையா நிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை தடுக்கிற யாரா இருந்தாலும் 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை என்ற சட்ட சரத்து இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதிகாரிகள் அந்த உரிமைகளை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அமல்படுத்தணும். தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து அதை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் முழுவதுமே AAY கார்டுக்கு தகுதியான குடும்பம் என்று அரசு ஆணை சொல்கிறது. NPHH, PHH, AAY கார்டு 3 கார்டுகள் இருக்கிற பட்சத்தில் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்பம், அதாவது அவங்க AAY கார்டுக்கு உரிமையானவர்கள் 35 கிலோ அரிசிக்கு தகுதி படைத்த குடும்பம் என்ற பட்சத்தில் அதையும் அமல்படுத்துறதுக்கு தடையா அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. கேட்டா TSO அவர்கள் நாங்க DSOக்கு அனுப்பிட்டோன்றாங்க, DSO கேட்டா நாங்க கமிஷனருக்கு அனுப்பிட்டோன்றாங்க. இது யாரு எத்தனை நாள் வச்சுக்கின்னு இருக்கணும், எப்போ எத்தனை நாளைக்குள்ள அமல்படுத்தணுன்ற விதிமுறையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி மத்திய அரசு இதை கண்காணித்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.